சமீபத்தில் செய்திகளில் இடம்பெற்ற ப்ளூ பேர்ட் 6 அதாவது நீலப்பறவை 6 என்பது என்ன அப்படின்னு கேள்விக்கு வாய்ப்பு இருக்குது. செயற்கைக்கோள் இது அமெரிக்காவின் ஏஎஸ்டி ஸ்பேஸ் மொபைல் நிறுவனத்தின் ப்ளூ பேர்ட் 6 எனும் நவீன தகவல் தொடர்பு செயற்கைக்கோளை இஸ்ரோவின் LVM-3 ராக்கெட் மூலம் விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது. இந்த ப்ளூ பேர்ட் 6 செயற்கைக்கோள் 6100 கிலோ எடை கொண்டது. இஸ்ரோ இதுவரை விண்ணில் செலுத்திய செயற்கைக்கோளிலேயே அதிக எடை கொண்டது இதுதான். இந்த செயற்கைக்கோள் மூலம் டைரெக்டாக சேட்டலைட்டிலிருந்து இணைய சேவையை கைபேசிக்கு வழங்க முடியும். ஒரு காடுகள்லையோ இல்லை மலைப்பகுதிகளிலோ சிக்னல் கிடைக்காத இடங்களில் கைபேசிக்கு டைரெக்டாக இணைய சேவை வழங்குறதுக்காக தான் அமெரிக்காவோட நிறுவனம் இந்த செயற்கைக்கோளை அனுப்புது. அமெரிக்காவோட ப்ளூ பேர்ட் 6 செயற்கைக்கோளை இந்தியாவோட விண்வெளி நிறுவனம் இஸ்ரோ ஏன் விண்ணுக்கு அனுப்பணும்? இது ஒரு வணிக ரீதியான நடவடிக்கை. NSIL இது பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் இந்திய அரசின் விண்வெளித்துறையின் கீழ் உள்ள ஒரு பொதுத்துறை நிறுவனம் மற்றும் இது இஸ்ரோவோட வணிக பிரிவு. இஸ்ரோ நிறுவனம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக்கு மட்டுமல்லாமல் வேறு நாடுகளோட செயற்கைக்கோளை விண்ணுக்கு அனுப்புனது மூலமாக இந்திய விண்வெளித்துறைக்கு வருவாயையும் தேடித்தருது. அந்த வருவாயை தேடித்தர்றதுக்கு இஸ்ரோ நிறுவனத்திற்கு ஒப்பந்தங்களை செய்து தரும் நிறுவனம் தான் NSIL. இந்த NSIL நிறுவனமும் இந்திய அரசின் விண்வெளித்துறையின் கீழே தான் செயல்படுது. அமெரிக்காவோட AST ஸ்பேஸ் மொபைல் நிறுவனத்தோட ப்ளூ பேர்ட் 6 அப்படின்ற செயற்கைக்கோளை இஸ்ரோ அமைப்பின் ராக்கெட் மூலமாக தான் விண்ணில் நிலைநிறுத்த போகிறாங்க அப்படின்ற ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்குற அமைப்பு NSIL.